ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எபிசோடு. சின்ன பொண்ணுக்கும் வயசான அங்கிளுக்கும் நடுவில் நடக்கிற சம்பவம். வழக்கம் போல் இந்த எபிசோடு பேர், ஆக்ட்ரஸோட நேம் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான எபிசோட்ஸ் எல்லாம் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். போகிற போக்கில் அந்த லைக்கை தட்டி விட்டுட்டு போனீங்கன்னா எனக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே நம்ம அழகான ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஒரு வீட்டு வாசல் முன்னாடி தயங்கி தயங்கி நடந்து வர்றா. பின்னாடியும் ஓகே, முன்னாடியும் ஓகே, ஃபேஸும் ஓகே. வந்தவ வீட்டு காலிங் பெல்ல அமுத்துறா. நம்ம இங்க வந்தது சரியா அப்படின்னு யோசனை பண்ணபடியே நின்றுட்டு இருக்கா. காலிங் பெல் அடிக்க வீட்டுக்குள்ள லேப்டாப்ல பிட்டு படம் பார்த்துட்டு இருந்த அங்கிள் எந்திரிச்சு வெளியே வராரு. வந்து கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பாக்கெட்ல வச்சிருந்த சானிடைசர் எடுத்து 2 சொட்டு கையில போட்டு கையை நல்லா முன்னாடி பின்னாடியா தேய்ச்சிக்கிறாரு. அவ்வளவு ஹெல்த் கான்சியஸ் ஆமா அவருக்கு. கதவை திறக்கவும் ஒய்யாரமாக அழகாக நின்றுட்டு இருந்த நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. நீ கைலி தானே அப்படின்னு கேட்குறாரு. கைலினா லுங்கின்னு நினச்சிக்காதீங்க, இந்த வெள்ளக்காரியோட பேரு கைலி. எஸ் கரெக்டு, நீங்கள் அப்படின்னு அவர் யாருன்னு தெரியாமல் முழிக்கிறா. நான் தான் நீ தேடி வந்த ஜானோட டேடு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓ, ஜானோட டேடா? ஆனால் ஜான் இது வரைக்கும் உங்களை பற்றி சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்கிறா. டேட்டிங் பண்ணும்போது பசங்க அப்பாவை பற்றியெல்லாம் பேசுவாங்களா என்ன அப்படின்னு திரும்ப இவர் ஒரு கேள்வி கேட்க, கரெக்டு தான் அப்படின்னு அவ்வளோ அதை ஒத்துக்கிறா. என்ன வர சொல்லிட்டு ஜான் எங்கே போயிருக்கான் அப்படின்னு கைலி கேட்கவும், அவன் ஒரு சின்ன விஷயமா வெளியே போயிருக்கான், இப்போ வந்துடுவான், நம்ம ஏன் வாசலில் நின்றுட்டே பேசணும், நீ உள்ளே வரலாமே அப்படின்னு அவர் சொல்லவும், இல்லை பரவாயில்ல, ஜான் வர வரைக்கும் நான் வெளியவே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு கைலி சொல்கிறா. இந்த மாதிரி அழகான பொண்ணு வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணுறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லைம்மா, ப்ளீஸ் உள்ளவா அப்படின்னு அவர் சொல்லவும், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கைலி வீட்டுக்குள்ளே வர அந்த அங்கிளும் கதவை சாத்தி தாள் போடுறாரு. உள்ள வந்த கைலி அந்த ரூமை சுத்தி முத்தியும் பார்க்கறா. என்ன அங்கிள், இந்த ரூம்ல ஒரு ஃபேமிலி போட்டோ கூட காணோம் அப்படின்னு கேட்கவும், எனக்கு என் மனைவினா ரொம்ப பிடிக்கும், அவ போனதுக்கு அப்புறம் அவன் ஞாபகம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், தேவையில்லாம மனசு சஞ்சலப்படும் பாரு, அதனால தான் அப்படின்னு அவர் சொல்லவும், கரெக்டு தான் அப்படின்னு கைலியும் கன்வின்ஸ் ஆயிடுறா. இந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவன் பேக்கெட்டில் வச்சிருக்கிற அந்த சானிடைசரை எடுத்து கையில் போட்டு தேய்ச்சிட்டே இருக்கிறான். அதோட மட்டும்தான் விட்டானான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிப் பாம் இருக்கு இல்லையா, உதடு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்காக போடுவாங்கல்ல வேசலின் மாதிரி, அதையும் அடிக்கடி எடுத்து உதடுக்கு தடவிக்கிறான். அந்த சானிடைசரை கைலிக்கும் ஆஃபர் பண்ண அவளும் 2 சொட்டு கையில் வாங்கி கையை தேய்ச்சிக்கிறா. எனக்கு என்னவோ இவன் பார்க்கக்கூடாத படத்தை பார்த்துட்டு கையெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டான் போல் இருக்கு, அதனால தான் அடிக்கடி சானிடைசர் போடுறானோன்னு தோணுது. எதுக்கும் பார்த்துமா அவனுக்கு கை கொடுக்காத, அப்புறம் உன் கையெல்லாம் கஞ்சி ஒட்டிக்கும், எப்பவுமே கை காலெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அங்கிள் சொல்ல, கரெக்டு தான் அங்கிள், நானும் இந்த மாதிரி ஒரு சானிடைசர் வாங்கி வைக்கணும் அப்படின்னு கைலி சொல்கிறா. இருந்தாலும் ஜான் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான அப்பா இருக்கார் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கைலி சொல்ல, தான் டேட்டிங் பண்ணுற பொண்ணுக்கிட்ட எந்த பசங்க தான் அப்பாவை அம்மாவை பற்றியெல்லாம் பேசுவாங்க, அவனுக்கு அதுக்கெல்லாம் எங்கே டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப் பாம் எடுத்து உதடுக்கு போட்டுக்கிறான். எப்பவுமே உதடு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் பார்த்துக்க, அப்போ தான் கிஸ் வைக்கும்போது உதடு ரொம்ப சாஃப்டாக ஃபீல் ஆகும். கரெக்டு அப்படின்னு சொல்லி, உங்கள் பையனை நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அங்கிள், ஜஸ்ட்டு 21 வயசில் எவ்வளவு மெச்சூர்டாக இருக்கான்னு தெரியுங்களா? இந்த வயசில் ஜானோட மெச்சூரிட்டியில் நான் எந்த பசங்களையும் இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை. என் மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பான், அதே போல் என் மேலே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பான் அப்படின்னு அவ சொல்ல, கரெக்டாக அதே வினாடியில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பான் கரெக்டாக அப்படின்னு அங்கிளும் சொல்ல, கரெக்ட் அங்கிள், சரியான பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறா. எதுக்கும் அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நில்லுமா, வேற ஏதாவது பாயிண்ட்டை பிடிச்சிட போகிறான். ஜான் இப்படி ஒரு அழகான கேலை டேட் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உண்மையிலேயே நீ அவனுக்கு கிடைச்சதுக்கு அவன் ரொம்ப லக்கி அப்படின்னு கைலிக்கு சாம்பிராணி போட, அந்த சாம்பிராணியில் மயங்கின கைலியும் தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு அவனுக்கு நன்றி சொல்கிறா. ஜான் பொதுவாக எப்போவுமே ரொம்ப மெச்சூர்டானவன், அவனை நீ மற்ற பசங்களோடலாம் கம்பேர் பண்ணவே கூடாது. சரி அது போகட்டும், இப்போ நான் வேற ஒரு கேள்வி கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லு, அவனை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அங்கிள் கேட்கவும், யா கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறா கைலி. உடனடியாக வாட்ஸ்அப்பு சோஷியல் மீடியான்னு ஏகப்பட்டது இருக்கு, இருந்தும் நீங்கள் 2 பேரும் உங்கள் பிக்சர்ஸை மட்டும்தான் பரிமாறிக்கிட்டீங்க, எதை நம்பி அவனை உனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அங்கிள் ஒரு பாயிண்ட்டை கேட்க, ஆரம்ப காலத்தில் நாங்கள் 2 பேரும் ஒரு கேஷுவல் சேட் ஃப்ரெண்ட்ஸாக தான் அறிமுகமானோம், அதுக்கப்புறம் அவனோட மெச்சூரிட்டி, அவனோட கேரிங்கு,
அவனோட ஸ்வீட் வேர்ட்ஸு இதையெல்லாம் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் ஃபோட்டோக்களை பரிமாறிக்கிட்டோம். நிறையா விஷயங்களுக்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்து சிரிச்சிருக்கோம். அவங்க அம்மா இறந்த போதும் கூட அவன் சோகத்தை எங்கிட்ட சொல்லி அந்த சோகத்தை நாங்கள் 2 பேரும் பகிர்ந்திருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். எங்களுக்குள்ள அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் ஜானை நான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கேன். அந்த பொண்ணு பேசுறதுக்குள்ளேயே 2 தடவை சானிடைசர் எடுக்கிறான், கைக்கு போடுறான், அந்த லிப் பாம் எடுக்கிறான், உதட்டுக்கு போடுறான். வந்ததுலேருந்து நின்றுட்டே இருக்கிய கைலி, உட்காந்து பேசலாமே அப்படின்னு அங்கிள் சொல்லவும் கைலியும் உட்கார்றா. ஃபேமிலி ஃபோட்டோ ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்க சட்டுன்னு பேச்சை மாற்றின அங்கிள், உன்னோட இந்த புது ஹேர் ஸ்டைலை பற்றி ஜான் என்கிட்ட சொல்லியிருக்கான். உண்மையிலேயே உனக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல, வாவ், இதை பற்றி எல்லாமே ஜான் உங்ககிட்ட பேசியிருக்கானா அப்படின்னு கைலி ஆச்சரியப்படுறா. எஸ் எஸ், நிறையா பேசியிருக்கான். உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை, நீங்கள் பேசிக்கிட்டது, சிரிச்சுக்கிட்டது, இந்த மாதிரி பல விஷயங்களை என்கிட்ட சொல்லியிருக்கான். கைலியும் என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு பிடிச்சதால தான் இந்த ப்ளூ கலர் பூவை போட்ட ட்ரெஸ்ஸை நான் இன்னைக்கு போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறா. நான் திரும்பவும் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத, இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் நீங்கள் 2 பேரும் பார்க்காமையே எப்படி காதலில் விழுந்தீங்க அப்படின்னு அங்கிள் சந்தேகத்தோடு கேட்க, ஆரம்பத்திலிருந்தே எனக்கும் ஜானுக்கும் ஒரு விதமான கனெக்ஷன் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்பெல்லாம் அவன் கூட பேசுகிறானோ அந்த கனெக்ஷன் இன்னும் எங்களுக்குள்ள அதிகமாச்சு அப்படின்னு கைலி சொல்லவும், அப்படின்னா நீயும் ஜானும் அப்படின்னு கையை கோர்த்து காமிக்கிறான். ஐ மீன், நீங்கள் 2 பேரும் காதலில் விழுந்துட்டீங்க சரியா அப்படின்னு அங்கிள் கேட்க, ஆமாம் அங்கிள், நான் அவனை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு கைலி வெக்கத்தோட சொல்கிறா. ஓ, அப்படின்னா ஜானை நீ காதலிக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு அங்கிள் குறுக்கும் நெடுக்குமா நடக்க, ஜான் எப்போ வருவான் அங்கிள் அப்படின்னு கைலி கேட்குறா. இப்போ வந்துடுவான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் எதுக்கும் அவனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோனை எடுக்க போக சட்டுன்னு குறுக்கால வந்து நிற்கிறாரு அங்கிள். எதுக்கு ஃபோனு மெசேஜ் எல்லாம்? அவன் தான் வந்துடுவான்னு சொல்கிறேன் இல்லையா, அப்புறம் எதுக்கு அவனுக்கு மெசேஜ் பண்ணுறேன்? அவன் வர வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கலாமே அப்படிங்கிறாரு. எனக்கு இது ரொம்ப வியர்டாக இருக்குது அங்கிள், நான் ஜானுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுக்கு மெசேஜ் அனுப்புனா அந்த மெசேஜ் சவுண்டு இந்த ரூம்லேயே கேட்குது. ரொம்ப குழப்பமாக கைலி திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஜானோட ஃபோனு அவங்க அப்பா கிட்ட இருக்கு. அங்கிள், இப்போ மெசேஜ் நான் அனுப்பிச்சது உங்களுக்காக வந்துச்சு அப்படின்னா ஜான் இந்த ஃபோனை இங்கே விட்டுட்டு போயிட்டானா என்ன அப்படின்னு கைலி ஒரு மாதிரி சந்தேகத்தோட கேட்க, இது ஜானோட ஃபோன் இல்லை, என்னோட ஃபோன் தான், நீ அனுப்பிச்ச மெசேஜ் எனக்கு தான் வந்துச்சு அப்படிங்கிறா அந்த கிழவன். இந்த இடத்துல உண்மையிலேயே நம்மளுக்கே ஷாக் ஆகுது. நம்மள மாதிரியே கைலிக்கும் பயங்கரமான ஷாக்கு. என்னது, நான் அனுப்பிச்ச மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கா? அப்படின்னா நீங்க தான் ஜானா அப்படின்னு குழப்பத்தோடைய கைலி கேட்கவும், அவளுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. திருவிழாவில் காணாம போன குழந்தையாட்டா திருதிருன்னு அந்த அங்கிளும் முழிக்க, எனக்கு ஏதோ தப்பா தெரியுது, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு கைலி அங்கிருந்து கிளம்ப முற்பட சட்டுன்னு வந்து அவளை தடுத்து நிறுத்துறாரு. ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றதை மட்டும் பொறுமையா கேளு அப்படின்னு அவகிட்ட படபடப்பா பேச ஆரம்பிக்கிறாரு அங்கிள். இப்ப ஜான் எங்க, அதை சொல்லுங்க, ஜான்னு ஒருத்தன் இருக்கானா இல்லையா அப்படின்னு அவ கேட்கவும், இதோ பாரு கைலி, நீ டேட்டிங் பண்றேன்னு சொன்ன அந்த ஜான் நான் தான் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு கைலிக்கு தூக்கி வாரி போடுது. நான் தான் ஜான் அப்படிங்கிற அந்த ஃபேக்கான ப்ரொஃபைல இத்தனை நாளா உங்களோட சேட் பண்ணிட்டு இருந்தது நான் தான் அப்படின்னு அந்த அங்கிள் சொல்லவும், என்னது நீங்களா, என்ன கன்றாவி இதெல்லாம், எதுக்காக என்னை ஏமாத்துனீங்க அப்படின்னு கோவப்படுறா. இரு கோவப்படாத, நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ ஜான் கூட ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுதுன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதானே அப்படின்னு அங்கிள் கேட்குறாரு. ஆனா என் கூட சேட் பண்ண ஜான் கூட அந்த கனெக்ஷன் எனக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னேன், உங்க கூட இல்லை. உங்களை மாதிரி வயசான ஆளை நான் டேட்டிங் பண்ண தயாரா இல்லை, நான் அந்த மாதிரி டைப்பும் இல்லை, வழியை விடுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம், இப்போ நம்ம ஃபேக்டை மட்டும் பேசலாம். ஜானை விட்டுரு, என் வயசை விட்டுரு. நீ ஆரம்பத்திலிருந்து என்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க, சேட் பண்ணும்போது நீ ஜான் கூட ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத ஒத்துக்கிற இல்லையா, அப்புறம் இந்த வயசுங்கிற அந்த நம்பர் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு அங்கிள் கேள்வி கேட்க, இந்த கர்மம் பிடிச்சவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கைலியும் திருதிருன்னு முழிக்கிறா. நான் சேட் பண்ணினது 21 வயசான ஜான் கூட, இந்த மாதிரி வயசானவர் இல்லை, என் கூட சேட் பண்ணுறது வயசானவர்னு தெரிஞ்சிருந்தா அப்போவே நான் கட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவ சொல்ல, அதெல்லாத்தையும் விட்டுரு, என்னோட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு என் மேலே ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு இப்போ கூட நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, அது உண்மைதானே அப்படின்னு கேட்க, உண்மைதான், திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டாலும் உண்மைதான், ஆனால்
அப்படின்னு அவ சொல்ல, எனக்கு அது போதும், இதுக்கு மேலே அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு பேச வந்தவளை தடுக்கிறாரு. எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்க, என் கூட மெசேஜ் பண்ணவனை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறா. கரெக்ட், ஜானை நீ மீட் பண்ண வந்திருக்க. ஆனால் அந்த ஜான்கிற பேரில் உன் கூட இவ்வளவு நாள் பழகினது நான் தான். அந்த கனெக்ஷன் உனக்கு ஏற்பட்டது என்கிட்ட தான். எனக்கு பிடிக்குமே அப்படின்னு நீ இந்த கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்க. நான் உனக்கு பிடிக்குமே அப்படின்னு இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன். நான் பண்ணினது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ என்கிட்ட பேசுறதுல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நீ சொன்ன. அது பொய் இல்லை அப்படின்னு சொன்னவர் கதவு பக்கத்தில் வந்து நின்று கதவை ஓப்பன் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்ல, கையிலையும் வெளியே போயிடுவான்னு பார்த்தா அவ என்னடானா அந்த கதவை திரும்பவும் க்ளோஸ் பண்ணுறா. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். நான் இவ்வளோ நாளாக உங்கள் கூட தான் சேட் பண்ணேன். உங்கள் கூட சேட் பண்ணும்போது நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். நம்ம 2 பேர்த்துக்கு நடுவில் கிளிக் ஆனதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் எதிர்பார்த்து வந்தது 21 வயசு ஜானை. ஆனால் நீங்கள் தான் அந்த ஜான் அப்படின்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். நான் தான் கொஞ்சம் வியர்டாக பிஹேவ் பண்ணிட்ட போல் இருக்கு. ஐ எம் சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்குறா. இப்போது அந்த ஏஜ் அப்படிங்கிற நம்பர்ஸை தூக்கி வச்சிருவோம். நான் ஏன் உங்களை டேட்டிங் பண்ண முயற்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட நெருக்கமாக வந்த கைலி அவன் கையில் வச்சிருந்த லிப் பாமை பிடுங்கி தூக்கி வீசுறா. இனி இது உனக்கு தேவைப்படாது அப்படிங்கிறா. அடிச்சுதுரா லக்கு இந்த அங்கிளுக்கு அப்படிங்கிற நினைப்பை என்னால் தவிர்க்க முடியல. எனக்கு ஒரு சந்தேகம், 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கைக்கே சானிடைசர் போடுறவன் அங்கே கூட போடுவானா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம். சும்மா இந்த சம்பவம் தாறுமாறா தரமாக இருக்கும். அங்கிள் சந்து பந்து கொள்ளெல்லாம் ராக்கெட்டுக்கு மேலே ராக்கெட்டாக விட்டு தள்ளுவார். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.